கரூர்ல தாவேகா கூட்ட நெரிசல்ல உயிரிழந்தவர்களுடைய குடும்பத்தினருக்கான அரசு வேலை தற்காலிகமானதுன்னு உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டிருக்கு. இந்த வழக்கு விசாரணையில முன்வைக்கப்பட்ட வாதங்கள் பற்றி விளக்குகிறார் செய்தியாளர் மாரிச்சாமி. கரூர்ல கடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி தாவேகாவோட தலைவர் விஜய், தற்போதைய முதல்வர் விஜய் பங்கேற்ற கூட்டம் நடந்துச்சு. அந்த அரசியல் கூட்டத்தில் கூட்ட நெரிசல்ல 41 பேர் பலியானார்கள். அந்த பலியானவங்கள தகுதியானவங்களை தேர்ந்தெடுத்து ஒரு 32 பேருக்கு அரசு வேலை கொடுக்கறதுக்காக தமிழக முதலமைச்சர் விஜய் நேரில் வழங்குறாரு. அந்த அரசு வேலைகளுக்கான பணி ஆணைகளை வழங்குறாரு. இந்த பணி ஆணைகள் வழங்கக்கூடாது, அரசு வேலைகள் அந்த குடும்பத்தினருக்கு பலியான கரூர் தாவேகா கூட்ட நெரிசல்ல பலியானவங்க குடும்பத்துக்கு வழங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் மனிதநேய ஜனநாயக கட்சி, அந்த கட்சியோட துணை செயலாளர், மாநில துணை செயலாளர் சீனி அகமது, நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த தீரன் திருமுருகன் ஆகியோர் வழக்குகளை போடுறாங்க. அந்த வழக்குகள் நேற்று முன்தினம் தொடர்ந்து நீதிபதிகள்கிட்ட அதை மென்ஷன் பண்ணாங்க. அதை தொடர்ந்து அதை வழக்கா போடுங்க, மனுவா போடுங்க, விசாரிக்கலாம் சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு அந்த வழக்கு விசாரணைக்கு வந்துச்சு. உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் நீதிபதிகள் சி வி கார்த்திகேயன், சக்திவேல் ஆகியோர் கொண்ட அமர்வு முன்பாக விசாரணைக்கு வந்துச்சு. விசாரணைக்கு வந்த உடனே நீதிபதிகள் என்ன கேட்டாங்கன்னா, அதாவது இந்த ஒரு அரசு வேலை பலியானவங்க குடும்பத்துக்கு இழப்பீடா கொடுக்குறோம், அவங்க குடும்பத்துக்கு பொருளாதார உதவி தேவைப்படும், அதனால கொடுக்கலாமே அப்படின்னாங்க. அதுபோக இவங்க கூட்ட நெரிசலில் பலியானவங்க தான், இவங்க குடும்பத்துக்கு அரசு வேலை கொடுக்கறதுல என்ன தவறு என்று அடுக்கடுக்கான கேள்விகளை வச்சாங்க. ஆனால் அதற்கு மனுதாரரோட வழக்கறிஞர் என்ன சொன்னாங்கன்னா, சீனி அகமது சார்பாக ஆஜரான வழக்கறிஞர் ஜின்னா பேசும்போது, இந்த வேலை அதாவது பல பேர் டிஎன்பிஎஸ்சி மூலமாக போட்டித் தேர்வுகள் எழுதிட்டு வேலைக்காக காத்திருக்காங்க. அவங்களெல்லாம் விட்டுட்டு இது போன்றவர்களுக்கு வேலை கொடுக்கறது சரியானதாக இருக்காது, அதுவும் இந்த நேரத்தில் இந்த வேலை கொடுக்கறது சரியானதாக இருக்காது அப்படின்னு காரசாரமான விவாதங்கள் நடந்துச்சு. அதுபோக மனுதாரர்கள் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் சொல்லும் போது, ஸ்டெர்லைட்டில் இந்த மாதிரி துப்பாக்கி சூடு நடந்துச்சு, அதுபோக தர்மபுரி பஸ் எரிப்பு சம்பவம் நடந்துச்சு. இப்படி அடுக்கடுக்கான சம்பவங்கள் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. இதுல பலியானவங்க குடும்பத்துக்குலாம் இந்த மாதிரியான இழப்பீடு, அரசு வேலையெல்லாம் கொடுக்கல. அதுக்காக இந்த குடும்பத்தாருக்கும் அரசு வேலை கொடுக்கறது தவறு, அதுவும் இந்த நேரத்தில் கொடுக்கறது தவறு. வழக்கு சிபிஐ வசம் இருக்கு. சிபிஐ விசாரணைக்கு அந்த வழக்கில் இந்த பலியானவங்க குடும்பத்தார் தான் முக்கிய சாட்சியங்களா இருக்காங்க. அவங்களுக்கு வேலை கொடுக்கறதுனால சாட்சியங்கள் கலைக்கப்படும், சாட்சியங்கள் பிறல் சாட்சிகளாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்லாம் மனுவில் தெரிவிச்சிருந்தாங்க. அதை குறிப்பிட்டு சொன்னாங்க. அதுக்கு நீதிபதிகள் என்ன சொல்லிட்டாங்க, இந்த பணிகள், அதாவது அரசு அவங்களுக்கு வேலை கொடுக்கறதுக்கு தமிழக சட்டமன்றத்தில் இதுக்கான ஏதாவது பேசியிருந்தாங்களா, இதுக்கான உத்தரவுகளை ஊர்ஜிதம் கொடுத்துருந்தாங்களான்னு கேட்டாங்க. அது அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே, அது போக சட்டமன்றத்தில் இது குறித்து பேசப்பட்டதா அப்படின்னு கேள்வி எழுப்பினாங்க. கேள்வி எழுப்பிட்டு இந்த வேலை அவங்களுக்கு கொடுக்கலாம், ஆனால் இந்த வேலை நிரந்தரமான வேலையாக கொடுக்கக்கூடாது, பணி நியமன ஆணைகள் தற்காலிகமான பணி நியமன ஆணைகளை கொடுக்கலாம். அதுபோக இந்த வழக்கை 21ஆம் தேதிக்கு ஒத்தி வைக்கிறோம். அந்த 21ஆம் தேதிக்குள்ள, அதாவது இந்த முதல் மாத சம்பளம் வாங்குறதுக்குள்ளேயே அவங்களுக்கு இந்த பணி நிரந்தரமா இல்லையா அப்படின்றதெல்லாம் கோர்ட்டு தான் முடிவு பண்ணும். ஏன்னா இவங்க வாத பிரதிவாதங்களை பார்த்துட்டு கோர்ட்டு முடிவு பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுபோக இது அரசோட கொள்கை முடிவு, இதுல தலையிட முடியாதுன்னு சொன்னாங்க நீதிபதிகள். கடைசியா அவங்க உத்தரவுல பிறப்பிச்சிருக்கிறது என்னன்னா, பணி நியமன ஆணைகளை வழங்கலாம். அந்த பலியான கரூர் கூட்ட நெரிசல்ல பலியான 32 பேர் குடும்பத்துக்கு 32 பேருக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கலாம். ஆனா அந்த பணி நியமன ஆணைகள் தற்காலிகமானதாக இருக்க வேண்டும். அதுபோக அந்த பணி நிரந்தரம் என்பது இந்த கோர்ட்டு தான் முடிவு பண்ணும் அப்படின்னு சொல்லி இந்த வழக்கை ஒத்தி வச்சிருக்காங்க நீதிபதிகள். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.